ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்னைக்கான காணொலியில் மீண்டும் ரஷ்யாவின் குர்ச் பகுதியை குறிவைச்சு உக்ரைன் அவங்களுடைய அடுத்த தாக்குதலை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி இந்த தாக்குதல் உக்ரைனின் கடைசி தாக்குதலாக கூட அமையலாம். பயங்கர ரிஸ்க் எடுத்து தான் ஏஎஃப்யூ படைகள் இந்த தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கரெக்டான டைமில் பிளான் போட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வரும் ஜனவரி 20ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிகாரப்பூர்வமா பதவி ஏற்க போறாரு. இதற்கான இனாகுரல் இன்விடேஷன் பல நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. முதற்கட்டமா சைனாக்கு கொடுக்கப்பட்டது. ஜி ஜின்பிங் நான் வரமாட்டேன், எனக்கு பதிலா ஹை டெலிகேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இது மாதிரி பல நாடுகளுக்கும் இனாகுரல் இன்விடேஷன் கொடுக்கப்பட்ட நிலையில இந்தியாவுக்கும் கொடுக்கப்படல, பெருசா எதுவும் பேசப்படல. ஆனா இப்ப நம்ம அண்டை நாடான பங்களாதேஷுக்கு இந்த இனாகுரலுக்கான இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது. பட் ஸ்டில் நவ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் வர இன்னும் இந்தியாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டதா எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமா வரல. அப்படி வந்திருந்தா நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். ட்ரம்ப் 2.0 ஆட்சி வரும் பட்சத்துல இந்தியா அண்ட் அமெரிக்கா இரு நாட்டுக்கும் இடையே வரும் உறவானது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகப்படும். பைடன் ஆட்சியில என்னென்னலாம் கிரிட்டிசிசம், என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அதெல்லாம் இல்லாம சுமூகமா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க. மேபி இந்தியா இந்த பிரிக்ஸ்ல ஜாயின் பண்றதுனால ட்ரம்ப் ஆட்சியில இந்தியாவுக்கு எதிரான ஒரு மூகல் காய் நகர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்ட இனாகுரல் இன்விடேஷன் இந்தியாவுக்கு கொடுக்கப்படாததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை அதை எப்படி பாக்குது அப்படிங்கிறத நீங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ஷார்ட் கேப்ல நான் வீடியோக்கான இன்ட்ரோவை போட்டுடுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்ப குர்ஷ் பகுதியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு லாங் கேப்புக்கு பிறகு மீண்டும் உக்ரைன் குர்ஷ் பகுதியில் தன்னோட அஃபென்சிவா ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஏன் ஒன்ஸ் அகைன் குர்ஷ்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அஃபென்சிவ்ல இவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் கிடைச்சதன் காரணமாகவும் ஸ்டில் நவ் குர்ஷ்கில் உக்ரைனுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டிங்ஸ் இருப்பதன் காரணமாக தான் அகைன் குர்ஷ்கையே உக்ரைனியன்ஸ் செகண்ட் அஃபென்சிவ்க்கு சூஸ் பண்ணி அங்கே தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. இந்த அஃபென்சிவ் தான் உக்ரைனின் கடைசி அஃபென்சிவாகவும் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஜனவரி 20 ட்ரம்ப் பொறுப்பேற்க இருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்ல எது மாதிரியான திருப்பங்கள் வரும், எது மாதிரியான சூழல் வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால இது கடைசி முயற்சியாகவும் இருக்கலாம் உக்ரைனியர்களுக்கு. ஏற்கனவே ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கும் உக்ரைன் மீண்டும் அங்கேயே அட்வான்டேஜ் அடைய பார்க்குறாங்க. இந்த அஃபென்சிவ்ல எவ்வளோக்கு எவ்வளோ உக்ரைனியர்கள் அதிக இடங்களை கைப்பற்றுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரஷ்யாவுக்கு எதிரான நெகோசியேஷனில் அவங்களால ஸ்ட்ராங்காக உட்காந்து பேச முடியும். ஸோ உக்ரைனுக்கு இந்த அஃபென்சிவ் ரொம்ப முக்கியமான அஃபென்சிவாகவே பார்க்கப்படுது. இப்போ நம்ம மேப்பை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது டே 1052 ஆஃப் ரஷ்யன் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் இன் உக்ரைன். இந்த செகண்ட் அஃபென்சிவ்ல குர்ஷ்கில் எங்கேயும் புதுசாக ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கிருந்து தாக்குதலை எடுக்கல. ஏற்கனவே அவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டிங்ஸ்ல இருக்கிறாங்களோ அங்கிருந்து வைட் ஸ்பெட் பண்ற முயற்சியில தான் இப்போ உக்ரைனியன்ஸ் இறங்கியிருக்கிறாங்க. அதன்படி இந்த மேப் அனிமேஷன்ல உங்களுக்கு வரைபடம் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த பகுதிகளை ஸ்ட்ராங் ஹோல்டிங்ல இருந்த ஏஎஃப்யூ அங்கிருந்து 3 இடங்களுக்கு பிரிஞ்சு அவங்களுடைய ஆக்குபைடு ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி போன அஃபென்சிவ் மாதிரி ஈஸியாக உக்ரைனியர்களுக்கு அமையாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அஃபென்சிவ் அப்போ ரஷ்யர்கள் அசால்ட்டாக இருந்த காரணத்தினால அசந்த நேரத்தில் ஏஎஃப்யூ படைகள் அடித்து பல பகுதிகளை கேப்சர் பண்ணி அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டிங்கை பொசிஷன் பண்ணாங்க. பட் அதன் பிறகு சுதாரித்த ரஷ்யர்கள் உக்ரைன் ஃப்ரண்ட்டை எக்ஸ்பேண்ட் ஆக விடாமல் பிளாக் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரஷ்யர்கள் அந்த ஃப்ரண்ட்டை டைட்டாகவும் உக்ரைனின் ஃப்ரண்ட் லைனுக்கு க்ளோஸாகவும் கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு தடுப்பு அமைச்சு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி ரஷ்யர்கள் உக்ரைன் அஃபென்சிவை தடுக்க தயாராக இருக்கிறாங்க. பல ரிப்போர்ட்ஸ் அண்ட் மேப் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுதுன்னா 3 முக்கிய இடங்கள்ல இப்போ தாக்குதல் தீவிரமாக போயிட்டு இருக்கு. அதன்படி பெர்டின், போக்ரெப்கி, மக்னோகா அப்படிங்கிற இடத்துல தான் பயங்கரமான தாக்குதல் இந்த அட்வான்டேஜ் அடையிறதுக்காக உக்ரைனியர்களால் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் பெர்டினை பார்க்கலாம். ஆரஞ்சு கலர்ல உக்ரைன் அப்படின்னு காமிச்சிருது எல்லாமே ஏற்கனவே ஸ்ட்ராங் ஹோல்டிங்ஸ்க்கு பேக்கப்பாக வந்திருக்கும் புதிய உக்ரைனிய படைகள். அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வெஸ்டர்ன் ஆர்ம்டு வெஹிக்கல்ஸோட பெர்டின் ஃப்ரண்ட்டை உடைச்சி உள்ள நுழையிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டாங்க. அண்ட் பெர்டின் அவங்க கைப்பற்றியும் வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ எது மாதிரியான வெஸ்டர்ன் ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூகே அளிச்ச சேலஞ்சர் டேங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரைக்கர் போன்ற கவச வாகனங்கள், லேண்ட்மைன் ஸ்வீப்பர்ஸ், இது மாதிரியான வாகனங்களை ஒரு காலமாக கொண்டு வந்து ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைனை உடைச்சி சில இடங்களை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. ஸோ அந்த முயற்சியின் வெற்றியாக தான் பெர்டின் அவங்களுக்கு பரிசாக கிடைச்சிருக்கு. பெர்டினை கைப்பற்றிய உக்ரைனியர்கள் அதே உத்வேகத்துடன் பல முனை தாக்குதலையும் இறங்கியிருக்கிறாங்க. இந்த சர்க்கிளாக காட்டப்பட்ட இடங்கள் முழுக்க வேற எங்காச்சும் பிரேக் த்ரூ கொடுக்க முடியுமா அப்படின்னு உக்ரைனியர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் சைட் பை சைட் பெர்டினை கைப்பற்றினதை தொடர்ந்து ராக்ரிப்லி அப்படிங்கிற ஏரியாவுக்கு அவங்களுடைய பார்வை நகருது. அந்த இடத்துலையும் உடைச்சிக்கிட்டு அட்வான்டேஜ் அடைய உக்ரைனியர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவின் ஆத்மத் படைகள்
பெர்டினை கைப்பற்றின பிறகு உக்ரைனியர்கள் யூஸ் பண்ண கவச வாகனங்களை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமா வீக்கான உக்ரைனியர்கள் ராக் ரிப்லியை கைவிட்டாங்க. ராக் ரிப்லி தான் கைவிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல, வீக்கான உக்ரைனியர்களை பெர்டினை விட்டும் துரத்தி அடிச்சுறாங்க ரஷ்யர்கள். 2-3 நாள் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்த இடத்துல இப்ப பின்னடைவு அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிரீன் கலர்ல காட்டப்பட்டிருக்கும் இடங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த பின்னடை அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் குறிக்கும் இடங்கள். இங்க இதை கிரே ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் 2 சைடும் ஏஎஃப்யூவும் சரி இல்ல ஆர்யூஏஎஃப்பும் சரி 2 படைகளும் இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் சொந்தம் இல்லாத இடமா இது இருக்கு. ஸோ இது ஒரு கலவர பூமியா காட்டப்படும் இடம் தான் அந்த கிரீன் கலர் மார்க்கெட் ஏரியா. அடுத்த கலவர பூமியா இருப்பது பாக்ரெப்கி அப்படிங்கிற இடம் தான். இப்போ நீங்க இந்த போட்டோல பாக்குற இடம் தான். இந்த இடத்துல உக்ரைனின் முன்னேற்றத்தை நான் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. பாக்ரெப்கியை கைப்பற்ற உக்ரைன் தாக்குதல் நடத்தி முன்னோக்கி போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முன்னாடி இருந்த தடைகளான ஆவ்ரோகா, நோவோயா, சொரோச்சைனா போன்ற இடங்களையும் உக்ரைனியர்கள் அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாக்ரெப்கியை நோக்கி உக்ரைனிய படைகள் டீப் இன்சைட் போகிறப்ப ஏற்கனவே மற்ற இடங்கள்ல இருந்த ரஷ்யன் டிஃபென்ஸ் லைன்ஸ்கள் பாக்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா இந்த மலையா லோக்கா அப்படிங்கிற இடத்துக்கிட்ட கேட் மாதிரி போட்டு உள்ள போன உக்ரைனிய படைகளை அந்த 3 இடத்துலையுமே வச்சு பாக்கெட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண பிளான் போட்டிருப்பதா இப்ப தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அதற்கான மூவ்மெண்ட்ஸ் தான் நமக்கான மேப் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த 3வது ஃப்ரண்ட் எங்கன்னா ஜெமுட்சேல இருந்து மக்னோகா அப்படிங்கிற இடத்துக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக ஏஎஃப்யூ படைகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நோ யூஸ். ஸ்ட்ராங்கா மக்னோகா அப்படிங்கிற இடத்த ரஷ்யன் டிஃபென்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பகுதிகள் பெர்டின், போக்ரெப்கி, மக்னோகா அப்படிங்கிற இந்த 3 இடங்கள் தான் கலவர பூமியா இப்ப குர்ஷ் பகுதியில தீவிரமான தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் 2 படைகளும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த 3 பகுதிகளையும் ஏஎஃப்யூ படைகள் ஒரு ஸ்டெப் முன்னேறினாங்கன்னா 3 ஸ்டெப் பின்னோக்கி வராங்க. ஸோ அதன்படி தான் ரஷ்யர்கள் திட்டமிட்டு அவங்களுடைய காய் நகரத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். எப்படி இவங்க 3 ஸ்டெப் நகர்த்துறாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தா உக்ரைனின் இந்த அஃபென்சிவ் வைட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பதிலாக ஸ்ரிங்க் ஆகுதோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு வருது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்லைன் சினாரியோவா இருக்கு. இந்த மாஸ்டர் மைண்ட்ஸின் இந்த செகண்ட் அஃபென்சிவ் ஆனது ஒரு காஸ்ட்லி மெஸ்ஸா உக்ரைனுக்கு அமைஞ்சிருக்கு. இவங்க ஆர்மர்டு வெஹிக்கலை பயன்படுத்தி தான் பிரேக் த்ரூ கொடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஆர்மர்டு வெஹிக்கல் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவின் தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்கல. ஸோ பல இடத்துலையும் அடி வாங்க ஆரம்பிச்சுது. அப்படி பல இடத்துல அடி வாங்க ஆரம்பிச்சதுல முக்கியமாக அடி வாங்கினது யூகே கொடுத்த சேலஞ்சர் டேங்க். ரஷ்யர்களின் FPV ட்ரோன்கள் மூலமா 4.9 பில்லியன் மதிப்புள்ள சேலஞ்சர் டேங்க் ரஷ்யர்களின் தாக்குதலால் காலி செய்யப்பட்டிருக்க. இதுக்கு அடுத்தபடியா உக்ரைனின் T-72 ரக டேங்க், அதுக்கும் இதே நிலைமை தான். மைன் ஸ்வீப்பர்ஸை ஸ்பெட்ஸ்னஸ் ட்ரோன்கள் மூலியமாகவும் ரஷ்யர்கள் அவங்களுடைய தாக்குதலை கொண்டு அழிச்சிருக்கிறாங்க. காலம் ஆஃப் ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் KA-52 ரக ஹெலிகாப்டரை கொண்டும் அமெரிக்கன் M577ங்கிற கமாண்ட் போஸ்ட் கேரியரை பேராட்ரூப் மூலமாகவும் ஸ்ட்ரைக்கர் ரக ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் ட்ரோன் மூலமாகவும் தாக்குன்னு தாக்கி உக்ரைனுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க ரஷ்யர்கள். இது மூலமா உக்ரைன் பிரேக் த்ரூ கொடுக்க பயன்படுத்தின கவச வாகனங்களின் படைகள் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலால் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஒரு பக்கம் உணர முடியுது. அடுத்து இந்த அஃபென்சிவ் எப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். லாஸ்ட் 2 மாசமா வின்டர் சீசன் நடந்துகிட்டு இருந்துச்சு. கடுமையான மூடு பனி மேகமூட்டம் இருந்த காலம். அப்போ அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யர்களின் ரெகானிசன்ஸ் ட்ரோனோ இல்லை FPV ட்ரோன்கள் மூலியமாவோ ஏரியல் ட்ரில்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. அவங்களால ரஷ்யர்கள்னால உக்ரைனின் படைகளை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. சொல்லப்போனால் இவங்களுக்கு இந்த அளவுக்கு டேமேஜே ஏற்பட்டிருக்காது. ஆனால் இவங்க வின்டர் சீசனுக்கு பிறகு தான் தன்னோட செகண்ட் அஃபென்சிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிறிஸ்டல் கிளியராக இவங்களுடைய மூவ்மெண்ட் ரஷ்ய ட்ரோன் ஆப்ரேட்டர் கண்ணுக்கு சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் பெரும்பாலான இழப்புகள் எப்படி ஏற்பட்டதுன்னா ரஷ்யர்களின் ட்ரோன் தாக்குதல் மூலியமாக தான் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இவங்க வின்டர்லேயே இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ரிசல்ட் மாதிரி இருக்க அதிகமான சான்ஸ் கூட இருந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட், உக்ரைனியர்கள் உருவாக்கி வச்சிருந்த EW எலக்ட்ரானிக் வார் அமைப்பை கொண்டு ரஷ்யர்களின் ட்ரோனை ஈஸியாக ஜாம் பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து குர்ஷ்குள்ள இந்த வாட்டி இறங்கியிருக்கிறாங்க AFU படைகள். ஆனால் பெரும்பாலும் இந்த இடத்துல தான் அவங்கள காலவாரி விட்டுருக்கு இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட். பிகாஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சொன்ன மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி வேலை பார்த்துருந்தா இந்த அளவுக்கு ட்ரோன்கள் மூலியமா இவங்க இழப்பை சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய இழப்பிற்கு முக்கிய காரணமாக இருப்பது உக்ரைன் நம்பிக்கிட்டு போன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட். 3வது பாயிண்டாக இருப்பது குர்ஷ் பகுதியிலேயோ இல்லை குர்ஷ் பகுதிக்கு அருகாமல் இருக்கும் சுமி பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல கூட மேற்கத்திய நாடுகளால் தரப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை இவங்க டெப்ளாய் பண்ணலை. ஸோ டெப்ளாய் பண்ணாத காரணத்தினால ஈஸியாக ரஷ்யனின் ஏர்போன்றதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. சப்போஸ் இந்த சுமிக்கிட்டேயோ இல்லை குர்ஷ் பகுதி எல்லைக்கிட்டேயோ இவங்க மேற்கத்திய நாடுகள் தந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக பயன்படுத்தி இருந்தாங்கன்னா டெப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யர்கள் இந்த அளவுக்கு அவங்களுடைய ஏரியல் ஸ்பேஸை யூஸ் பண்ணி உக்ரைனை அட்டாக் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதும் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் அவங்களுக்கான வாய்ப்பை அவங்களே தவற விட்டுக்கிட்டாங்க. 4வது பாயிண்டாக இருப்பது ஸ்டார்லிங்க் சிஸ்டம் தான். உக்ரைனின் கம்யூனிகேஷனுக்கு பேக் போனாக இருப்பது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான்.
ஆனால் இந்த ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷன் சிஸ்டமானது ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது ஏஎஃப்யூ படைகள் குஷ்குக்குள்ளே உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அப்போ ரஷ்யாக்குள்ளே இருக்கும் ஏஎஃப்யூ படைகள் உக்ரைனுக்குள்ளே இருக்கும் கமாண்ட் சென்டருடன் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. தே ஆர் ஆல்மோஸ்ட் பிளைண்டாகவே போயிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கமாண்ட் கிடைக்காது. அவங்களும் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிலத்தரு மாதிரி நிற்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரஷ்யர்கள் அவங்கள போட்டு சிதைச்சி சின்னாபின்னமாக்கிடுவாங்க. இதனாலேயும் என்னமோ தான் ரஷ்யர்கள் உக்ரைனை ஒரு கட்டத்துக்கு மேலே குஷ்குள்ள சில கிலோமீட்டர் உள்ளே வர விட்டு அடிக்கிறாங்களோ என்னமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது. 5வது மற்றும் முக்கியமான காரணமாக இருப்பது அன்லைக் ஆகஸ்ட் அட்டாக். ரஷ்யன்ஸ் இந்த வாட்டி ரொம்ப ப்ரிப்பேர்டாகவே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட்டில் அட்டாக் நடக்கும்போது அந்த அளவுக்கு ரஷ்யர்கள் இந்த குர்ஷ் பகுதியை பயங்கரமாக பாதுகாக்கல, ஃபோர்ஸை டெப்ளை பண்ணலை. ஸோ அட்டாக் நடந்த பிறகு உக்ரைனியர்களின் கை அங்கே வந்த பிறகு ஓரளவுக்கு சுதாரிச்சிட்ட ரஷ்யா அவங்களுடைய படைகள் மட்டும் இல்லாது ஆக்மத் வரையும் நிறுத்தினாங்க. அதே மாதிரி வடகொரியாவின் ட்ரூப்களையும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. ஸ்டில் நவ் இந்த 3 படைகளும் குர்ஷ் பகுதியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 படைகள் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் குர்ஷ்களை அஃபென்சிவ் நடத்துவது அவ்வளோ புத்திசாலித்தனமான முடிவாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. பிகாஸ் இந்த வாட்டி நீங்கள் மேப்பில் பார்த்துருக்கும் போதே தெரியும், ரஷ்யர்களின் படைகள் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் ஆயுதமாகவும் இருந்தாங்க உக்ரைனின் தாக்குதலுக்கு. அதே மாதிரி உக்ரைனியர்களும் தாக்குவதற்காக உள்ளே வந்தவங்களை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க ரஷ்யர்கள். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் தான் இப்போ நடக்கும் செகண்ட் புஷ் ஆஃபென்சிவுக்கு ட்ராபேக்காக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்குள்ளே வர வைக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா இந்தியாவுக்கு இன்விடேஷன் தராததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில். I'll stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.